கடகம், கடக ராசிக்காரர்களே, இன்னும் 3 நாள்ல ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றம் நடக்க போகுது. அதாவது வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த காலத்துக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 3 விஷயங்களை சரி செய்யலைன்னா இப்ப என்ன நிலைமை உங்களுக்கு இருக்குதோ அந்த நிலைமை தான் தொடர்ந்து சுழற்சியாக நடந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, சனீஸ்வரன் செல்வத்தை கொடுப்பதற்கு முன்பாக உங்களை சில விஷயங்களில் அவர் சோதிப்பாரு. கடகம் இந்த காலகட்டத்துல செல்வத்தை சேர்க்கும் காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு பணம் ஏன் தாமதமா வருதுன்னு தெரியுமா? உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு நெருங்கி வந்தாலும் ஏன் அது உங்க கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுன்னு தெரியுமா? நீங்க கஷ்டப்படுற காரணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம கிடையாது. அதிர்ஷ்டம் வாசலிலேயே நிக்கிது. அத உள்ள வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருக்குது. வாசலில் இருக்கக்கூடிய செருப்பு, உள்ளே இருக்கக்கூடிய சமையலறை, தூங்குவதற்கு முன்பாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனைகள், இந்த 3 தான் மிகப்பெரிய அளவுல உங்களை நோக்கி வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தடுக்குது. இந்த காணொலிய எந்த இடத்துலயுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை அறியாமலேயே நீங்க தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மார்ச் 6 அன்று சனி பெயர்ச்சி நடக்க போகுது. சனீஸ்வரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் பொழுது அவர் வாழ்க்கையில எந்த இடத்துல ஒழுக்கம் இல்லையோ, அதாவது டிசிப்ளின் இல்லையோ, அந்த இடத்த தான் முதலில் தொடுவாரு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி மிகவும் முக்கியமான காலகட்டம். நீங்க எதையோ பல வருஷமா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. சனி அந்த விஷயத்தை தான் முதல்ல உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீங்க இப்பயாவது அதை செய்ய போறீங்களா இல்லையா அப்படின்னு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம எதை ஒதுக்குறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நம்மள அந்த விஷயத்த செய்ய விடாம தடுக்கும். சனீஸ்வரன் எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. இந்த காலகட்டத்துல உங்க கண்ணு முன்னாடி எந்த காரியம் வந்து நிக்கிதோ அதை நீங்க செஞ்சாலே போதும். மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல முடியும். சரி, இப்ப முதலில் அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியவே இருக்குது. உங்க வீட்டுடைய வாசற்கால் என்பது மிகப்பெரிய அளவுல மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். பொதுவாகவே சனீஸ்வரன் ஆட்கொள்ளக்கூடிய இடம் நம்முடைய பாதங்களும் நம்முடைய செருப்பின் மூலமாக தான். அதாவது நீங்க அந்த செருப்பை ஒழுங்காக சீராக வைக்காமல் சிதறி கிடக்கும்படி வைத்தால் உங்க வாசலுக்குள்ள வரக்கூடிய மகாலட்சுமிய சனீஸ்வரனை தடுத்து நிறுத்திடுவாரு. இதுதான் மிகப்பெரிய சூட்சமே. தெய்வ அனுகிரகங்கள் வாசல் வழியாக தான் ஊடுருவி உள்ள வரும். சனி பெயர்ச்சி காலத்துல அந்த வாசல் குழப்பமாக இருந்தா உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் வராமல் தடைப்பட்டு வெளியவே நிற்கும். உங்களுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகள் குழப்பமாக தான் தோன்றும். செருப்பு என்பது நாம நடப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அப்படி நாம எதை போட்டுக்கிட்டு நடக்கிறோமோ அந்த விஷயமே குழப்பமாகவும் திசை மாறியும் இருந்தா நாம நடக்கும் பொழுது நம்முடைய கால்களும் திசை மாறும், நம்முடைய எண்ணங்களும் குழப்பமாக தான் இருக்கும். அடுத்தது கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள். கடகம்னாலே சந்திரன் ஆளுமையை பெற்ற ராசி. சமையலறை என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னி சக்தி பிரவேசிக்கக்கூடிய இடம். அந்த அக்னியின் நிலை ஓட்டமும் சக்தியும் குறைவாக இருந்ததுன்னா செயல் சக்தியும் குறையும். இத எந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கும் அப்படின்னா, உடைந்து போன பாத்திரங்கள். தயவு செய்து உடைந்த பாத்திரங்களை உடனுக்குடனே அப்புறப்படுத்துங்க. அதாவது பயன்படுத்தாத பாத்திரங்கள் இருந்து என்ன பயன்? அப்படி இருக்கும் சமயத்துல அந்த பாத்திரங்கள் தேவையில்லாம அக்னியின் நிலை ஓட்டத்தை தடுக்கும். கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டது. அந்த கல்லுப்பை நீங்க நெருப்பு உருவாகக்கூடிய இடத்திற்கு அருகில் ஏதாவது ஒரு பாத்திரத்துல வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நெருப்பு உருவாகக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே, முக்கியமாக நீங்க சமைக்கும் பொழுது
அருகிலேயே எந்த ஒரு பாத்திரத்திலையுமே நீரை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க அதையும் மீறி நீரை பக்கத்திலேயே வைக்கணும் அப்படின்னு நினைச்சா சற்று தள்ளி வையுங்கள். சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல அக்னி சக்தியுடைய நிலை ஓட்டங்கள் குறைவாக இருந்ததுன்னா நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அதற்கான முடிவுகள் தாமதமாகும். அதாவது வாய்ப்பை தேடி நீங்க எவ்வளவு தூரம் பயணிச்சாலும் சரி, அந்த வாய்ப்பு இன்னும் தள்ளி தள்ளி தான் போகுமே தவிர உங்களை நெருங்கி வராது. கடக ராசிக்காரர்களே, நீங்க என்னதான் வாசலை ஒழுங்காக பராமரிச்சாலும், சமையலறையை சீராக வைத்திருந்தாலும், உங்களை நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு வரக்கூடிய கடைசி எண்ணம் என்ன? நீங்க இறுதியாக எதை நினைச்சுக்கிட்டு படுக்க போறீங்க? அது எதுவாக இருந்தாலும் இந்த 3 விஷயமா அது இருக்கவே கூடாது. நாளைக்கு நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பணம் எனக்கு நாளைக்கு வந்துடுமா அப்படின்ற சிந்தனை உங்களின் மனதில் அறவே இருக்கவே கூடாது. எனக்கு ஏதாவது நடந்துருமோ, நான் நிறைய சாதிக்கணுமே அப்படின்ற மிகப்பெரிய எதிர்மறையான எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து தூக்கி போடுங்க. இந்த 3 விஷயங்களும் நீங்க என்னதான் சுபமாக வாழணும்னு நினைத்தாலும் அசுப காரியங்களையே உங்களை சுற்றி சுற்றி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கடைசி எண்ணம் தான் உங்களுடைய அடுத்த நாளை தீர்மானிக்கும். நீங்க எதை நினைச்சுக்கிட்டு படுக்கிறீங்களோ மறுநாள் நீங்க எழுந்ததுமே அந்த விஷயம்தான் முதலில் மறுபடியும் உங்களுடைய எண்ணத்திற்குள் வரும். அதனால அந்த நாள் முழுவதுமாக நீங்க நினைத்த காரியங்கள் நடக்காமல் போவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்பயுமே நான் நிச்சயமாக சாதிப்பேன், என்னால அனைத்து காரியங்களையும் முடிக்க முடியும், நாளைக்கு நான் நினைச்சதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நேர்மறையாக நீங்க சிந்திக்கணும். சந்திரனை ஆளுமையாக பெற்ற ராசி எப்பேற்பட்ட தன்மையை கொண்டதுன்னா எண்ணங்களை மிகப்பெரிய அளவுல நிறைவேற்றக்கூடிய தன்மையை கொண்டது. அதனாலதான் நீங்க இரவில் எதை நினைக்கின்றீர்களோ அது அப்படியே உங்களுக்கு மறுநாள் நிகழும். நீங்க என்னால முடியும், மற்றவர்களால் முடியும் பொழுது ஏன் என்னால முடியாது, நிச்சயமாக நான் சாதிப்பேன் அப்படின்னு நேர்மறையாக நினைத்தால் எடுத்த காரியத்துல நிச்சயமாக கடகத்தால் வெல்ல முடியும். முக்கியமாக உங்களுடைய இரவு நேர சிந்தனைகளுக்கு மிகப்பெரிய மாபெரும் சக்திகள் இருக்குது. இப்ப சூழ்நிலை என்னன்னா, சனிப்பெயர்ச்சி நெருங்க போகுது. சனீஸ்வரன் உங்களுடைய ஒழுக்கத்தை முதலில் தொடப்போகிறார். அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய உணர்ச்சிகள் பலவிதமான சிந்தனைகளை உங்களுக்குள் கொண்டு வரும். பல சிந்தனைகள் வந்தாலும் உங்களுக்கு எது தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தீர்மானிக்க கூடிய அந்த தருணத்துல தான் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் போகணுமா போக கூடாதான்ற மிகப்பெரிய முடிவை எடுப்பாரு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தாலே போதும், ஒழுக்கம் உங்களுக்குள் நிறைந்து விடும். அதாவது என்ன அவர் இவ்வளவு கீழ்த்தனமா பேசிட்டாரு, என்ன ஏளனமா பேசிட்டாரு, அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நீங்க கடனை உடனே வாங்கி ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த தொழிலில் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாமலும் போகலாம். அதனால மற்றவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று இனி ஒரு பொழுதும் கடகம் நினைக்காமல் நான் மற்றவரை விட மிக பெரிய அளவுல வாழ்க்கையில் உயருவேன் அப்படின்னு நினைக்கணும். இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களுடைய பாதையில எந்த விதமான தடையும் இல்லாம நடந்து போகணும்னு நினைத்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே இருக்கும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கடகம் நிச்சயமாக மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று உங்க சார்பா நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.